என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்யலான்னு இருக்கிறேங்க. பீட்ரூட் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் நான் என் ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேங்க. நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு போட்டு இதை நம்ம மூடி ஒரு 5 விசில் விட்டுடலாங்க. பீட்ரூட் சாதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து நல்லா நீட்டாக மைய அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ 1/4 படி பிடிக்குங்க, 250 கிராம் பிடிக்கும். இந்த டம்ளரில் நான் எடுத்துருக்கிறேன். நான் வந்து இது 1 டம்ளர் இந்த டம்ளரில் அரிசி போட்டேன் அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவேங்க. எங்கள் அரிசி வந்து கொஞ்சம் பழைய அரிசி. நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் குறைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேங்க. இப்போ இந்த அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, இப்போ இதுவே நான் நான் 3/4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேங்க. இப்போ நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்ச கலவையே நமக்கு ஒரு 2.5 டம்ளர் ஆகிற மாதிரி அளந்து வச்சுக்கலாங்க. இந்த ஜூஸே அளந்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த ஜூஸ் வந்து எனக்கு 2 டம்ளர் தான் வந்திருக்குது. இப்போ நான் மிக்சி ஜாரை வந்து கழுவி ஒரு 1/2 டம்ளர் ஆகிற மாதிரி நான் கழுவி வச்சுக்கிறேங்க. இப்போ தாளிச்சிக்கலாங்க. குக்கர் வச்சுட்டேன், குக்கர் காஞ்சிருச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் எந்த வெரைட்டி ரைஸ் எதுவாக இருந்தாலும் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுவேன். அப்போ தான் சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போது இது எல்லாம் ஒன்றா போட்டுடலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், வத்தல் ஒரு மிளகா மட்டும் வச்சுருக்கேன், ரொம்ப காரமாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு 5-6 முந்திரி, இதெல்லாம் ஒன்றா போட்டு வறுபட்டுருச்சுங்க. இப்போ இந்த ஜூஸ் எடுத்து ஊற்றிக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், இதுக்கு தேவையான உப்பு, நல்லா ஒரு கலந்துக்கலாங்க. இப்போது கொதி வருதுங்க. இப்போ இந்த அரிசியை கொட்டிடலாங்க. அரிசி போட்டு நல்லா ஒரு கலந்துக்கலாங்க. கலந்துட்டு நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. இது நெய் நம்ம விருப்பம்தான், போட முடிஞ்சால் போட்டுக்கலாம், இல்லை நெய் இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்கோங்க, உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாங்க. ஒரு 3 விசில் வந்தோடனே நிறுத்திடலாங்க. உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பொரியலுக்கு நான் கொஞ்சம் கடாய் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு காஞ்சிச்சுங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் 4 சோம்பு மட்டும் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், முழு மிளகாயை அப்படியே போட்டுக்கலாங்க. அப்புறம் 4 வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமாக நான் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் இதுக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி போட்டுக்கோங்க, சின்ன தக்காளியாக போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். போதுங்க. தக்காளி வந்து முழுசாக வதங்க தேவையில்லை. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. இப்போ
இப்போ நம்ம இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் தனியா கொத்தமல்லி தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன். இது காஷ்மீரி பவுட்ருங்க. இது உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சும்மா ஒரு 2 பிஞ்சு. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம எல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அதுவே நல்லா வதங்கட்டும். இடையில ஒரு 2-3 டைம் அப்படியே கிளறி விடுங்க. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷமாக சிம்மிலேயே வச்சுருந்து வதக்கியாச்சுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இதுவுமே அதை இறக்கிடலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. விசில் அடங்கிருச்சுங்க. நம்ம திறந்து பார்க்கலாம். சாப்பாடு நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டலைங்க, நீட்டாக வந்துருச்சு. சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிலர் பீட்ரூட்டை வந்து துருவி அதுக்கப்புறம் அதை வதக்கி சாதத்தை போட்டு கிளறிக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யலாம். நான் இந்த மெத்தடில் தாங்க செய்வேன். சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கூட போட தேவையில்லை. ஸ்பைசஸ் போடாமே அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த பீட்ரூட் ரைஸ் வந்து பாசுமதி ரைஸ்லேயும் செய்யலாம், ஜீரக சம்பா அரிசியில் செய்யலாம், நார்மல் பொன்னி அரிசியில் செய்யலாம். நம்ம இதில் எதில் வேணாலும் செய்யலாங்க. நீங்கள் செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா ஒன்று ஒட்டாது. அதே நேரத்தில் கொஞ்சம் நெய் போட்டுட்டனாலும் ஒட்டாது. சாப்பாடு நல்லா வெந்திருக்கும், ஆனால் குலையாமல் நல்லா வருங்க, சூப்பராக வரும். நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி, நீங்கள் எடுக்கிற ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ அரிசி 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோன்னா 3 டம்ளர் தகுந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பீட்ரூட் வந்து ஒரு ஆளாக்கு போட்டதுக்கு நான் 2 பீட்ரூட், குட்டி குட்டி பீட்ரூட்டை 2 பீட்ரூட் போட்டேங்க. ஒரு 1/4 கிலோ இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பீட்ரூட்டும் சேர்த்திக்கோங்க. சூப்பராக இருக்கும். லஞ்சு பாக்ஸுக்கு இது கொடுத்தீங்கன்னா ஒரு பருக்க கூட மிச்சம் இருக்காது. பாக்ஸ் வந்து காலியாக தான் வரும். அதேமாரி உருளைக்கிழங்கு பொரியலும் வறுவலும் நீங்கள் வந்து இதை மாதிரி இந்த ஒரு மெத்தட்லேயும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட நீங்கள் செஞ்சு பாருங்கள். டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் வர்ற ரெசிபி வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். தேங்க்யூ.